அவரை புழு குழியில் தள்ளிடுவோம். ஊரணி கிடங்கு எல்லாம் ஊத்து மிக பெருகுதப்பா. நஞ்சை விளைந்த நிலங்கள் எல்லாம் உவர் நீர் பெருக கண்டேன். பண்டாரம் ஒரு சொப்பனம் கண்டேன். அந்த சொப்பனத்துல நாத்து பாதி கொண்டு இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் நல்ல நீர் விளைஞ்சு நாத்துக்கு வரக்கூடிய இடங்கள் எல்லாம் உவர் நீரா செஞ்சிடும். உப்பு நீரா போக பண்டாரம் சொப்பனம் கண்டேனப்பா. வறுமை வெட்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை பாடாப்படுத்துறான். அதே போல வர்ணனானவன் இந்த பூமிக்கு என்ன செய்வான்? வந்து சேருவான். வர்ணன் இந்த பூமிக்கு வந்த வண்ணமாவே இருக்கும். மக்களை சித்திர மாதத்துல செழிக்கும் மழை கண்டேன். அக்னியுடைய தாக்கம் அதிகமா இருக்கும். என் மக்களுடைய மேனிகள் எல்லாம் பொத்து செந்தழுவானது உண்டு. காலும் சரி அங்கமும் சரி. என் மக்கள் மேனி எல்லாம் காந்த பண்டாரம் சொப்பன கண்டனப்பா. அக்னியால் அழிப்பேன் என்று சொல்வதும் அனுப்புவா. இனி அனல் வந்து 6 நாளையில் அரசாட்சி புரிய பண்டாரம் சொப்பன கண்டேன். அதாவது மக்களுக்கெல்லாம் சாவிட்டு ஒரு உலகத்துல உள்ள அப்பனுக்கும் அம்மைக்கும் அண்ணனுக்கும் தங்கைக்கும், அதாவது அப்பா அம்மா அண்ணன் தம்பி ஒரு குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்துல அக்கால் தங்கைங்கிற ஒரு உறவு இருக்கும். அற்புதமான உறவு. அதுதான் இந்த இல்லையா எல்லார் வீட்டுக்குள்ளயும். ஆனா அந்த அப்பனுக்கும் அம்மைக்கும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் அக்கா தங்கை என்பவள் இவ்வீட்டு இளவரசி, இந்த நாட்டு மகாராணி. ஆனா அந்த மகாராணிகள் மேலேயும் இந்த நாட்டு மகாராணிகள் மேல கை வைக்கக்கூடிய கழுவுலையத்தை சட்டை வைக்கணும். என் நாட்டு பெண் பிள்ளைங்களை தொட்டேன்னு சொன்னா மரண தண்டனையா பரிசா கொடுப்போம். ஒவ்வொரு வீட்டு பெண் பிள்ளைங்களும் ஒவ்வொரு வீட்டு இளவரசி, இந்த நாட்டுக்கு மகாராணி. அந்த பெண் பிள்ளைங்க மேல கை வைக்கக்கூடிய கையவர்களை கழுவுலையத்தை சட்டம் போடும். மரண தண்டனையா பரிசா கொடுக்கும். தப்புகள் குறைந்தோம்னா தண்டனை அதிகம். என் நாட்டில் உள்ள பெண்மணிகளை தொட்டேன்னு சொன்ன மக்களும் சரி, இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னனும் சரி, மக்களுக்கும் பெண் பிள்ளைங்களுக்குமான தீர்ப்பு எழுதுங்கப்பா. ஏன்னா ஏடும் எழுத்தாணியும் சட்டமும் சட்டத்திட்டங்களும் உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் சட்டத்திட்டத்தை. ஏன்னா மக்களுடைய தீர்ப்பு தான் மகேசனுடைய தீர்ப்பு. ஒரு மக்க தீர்ப்பு எழுதுனாதான் அந்த தீர்ப்பு மகேசனை ஏற்றுக்கொண்டதாக. கடவுளே ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிட்டான். ஆனா என் மக்கள் எல்லாம் கருவறைகளை போக திடிக்கிறான் போடி. அதாவது கண்ணுக்கு தெரியாத கடவுள் தானே. 1000 பேசிக்கலாம் ஏசிக்கலாம். ஆனா கருவறைக்கு நிகரானது ஒரு பெண்ணோட கற்பு.
அந்த பெண்ணோட கற்புக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய கையவர்கள் யாரானாலும் சரி கழுவுலையாக காமோதிர ஆசையினால் மக்கா கண்ணபலிகள் உண்டாகும். ஆனாலே பெண்ணழிவு மக்கா அதிகம் ஒப்பா தேசம் எங்கும். ஆணும் பெண்ணும் அழியுதடா அம்பலத்த அரசர் முடி எண்ணி ஆளும் அடா. இன்னொரு சொப்பனம் கண்டிருக்கேன். அந்த சொப்பனத்துல கருங்கும் பயிலாய் இருந்த பயிர்களை எல்லாம் தான் பெரிய கடல் வந்து அழிக்க கண்டேன் சிவனே. திருச்செம்பதியில் முக்கி தீர்த்த கரைகள் வரை கடல் வந்து இழுக்க கண்டேனப்பா.